இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சியில் ஒரு தொண்டனாக தன்னை இணைத்துக் கொண்டு தன்னுடைய துறையின் மூலமாக மிக உச்சாணியில் புகழில் இருந்தாலும் கூட ஒரு இயக்கத்தில் இணைந்த பின்பு ஒரு நல்ல தலைவனுக்கு நல்ல தொண்டராக செயலாற்றியவர் தான் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இதை குறிப்பிடுவதற்கு காரணம், பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அவர்கள் ஒரு முறை காரில் சென்று கொண்டிருக்கிறார். கிராமப்புறத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது ஏதோ ஒரு வேலைக்காக காரில் நிறுத்தி வெளியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த கார் என்ற பகுதியிலே விவசாயம் செய்கின்ற விவசாயிகளும் அங்கே இருக்கின்ற தொழிலாளர்களும் தாய்மார்களும் ஓடி வந்து பார்க்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அப்பொழுது கார் செல்வது என்பது அரிது. அதை ஓடி வந்து பார்க்கின்ற பொழுது அந்த காரிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடி பறந்து கொண்டு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கொடியை பார்த்துவிட்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் வருகின்ற போது சொல்லுகிறார்கள், நீங்கள் என்ன எம்ஜிஆர் கட்சியா என்று கேட்கிறார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களையே நீங்கள் எம்ஜிஆர் கட்சியா என்று கேட்கின்ற அளவிற்கு இந்த இயக்கத்தை பட்டி தொட்டிகள் எல்லாம் கொண்டு சென்றவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புன்முறலோடு சிரித்து ஆமாம் என்று சொல்லிவிட்டு காலையில் சென்றிருக்கிறார். அப்படி இந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவர், அந்த உருவாக்கிய தலைவர் சென்று கொண்டிருப்பது அங்கே இருக்கின்ற பாமரன் இந்த இயக்கத்துடைய தலைவர் இவர் என்று அறியாமல் இந்த இயக்கத்தை பட்டி தொட்டிகள் எல்லாம் தன்னுடைய சினிமா துறையின் மூலமாக எடுத்துச் சென்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கட்சியா என்று கேட்கின்ற அளவிற்கு தமிழகம் முழுவதும் உள்ள ஏழை எளிய மக்களுடைய மனங்களில் அப்பொழுதே ஒரு தலைவனாக மனதில் பதிந்த ஒரு தலைவர். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை ஒரு தொண்டனாக இணைத்துக் கொண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டார். இப்படிப்பட்ட மகோன்னதமான ஒரு தலைவர் தொண்டனாக இருந்து பேரறிஞர் அண்ணாவுடைய அன்பை பெற்று அண்ணாவுடைய ஆணைக்கிணங்க பட்டி தொட்டிலாம் சென்று 67 தேர்தல் என்ற பொழுது துப்பாக்கியால் சுடப்பட்டு அந்த துப்பாக்கியால் சுடப்பட்டு மருத்துவமனையில் இருந்த அந்த திருமுகத்தை போஸ்டராக அடித்து தமிழகம் எங்கும் ஒட்டிய காரணத்தினால் 67 திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா தலைமையில் ஆட்சி வைத்தது. இந்திய அரசியல் வரலாற்றில் இந்தியா முழுவதும் தேசிய கட்சியான காங்கிரஸ் இயக்கம் ஆட்சியில் இருக்கிறது. கேரளத்தை தவிர அது கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வந்து அதையும் கவிழ்த்து மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி பெற்றுள்ளது. இரண்டாவதாக இந்திய துணைக்கண்டத்தில் காங்கிரசுக்கு மாற்று இயக்கமாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார்கள். அப்படி முதலமைச்சர் பொறுப்பேற்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் தன்னுடைய தலைவராக இருந்த, எப்பொழுதும் தலைவராக ஏற்றுக்கொண்ட தந்தை பெரியாருடைய கொள்கைகளை அவர் என்ன நினைத்தாரோ, இந்த சமூகத்தில் இருக்கின்ற சீரழிவுகளை அழித்து எதையெல்லாம் சட்டமாக கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கு அது திட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அதையெல்லாம் ஒரு குறுகிய காலத்திற்குள்ளாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தின் வாயிலாக சட்டங்களை தீட்டி திட்டங்களாக மாற்றி கொடுத்தார்கள். குறுகிய காலத்தில் இயற்கை எண்ணெய் பேரறிஞர் அண்ணா அவர்களை எடுத்துக்கொண்ட பின்பு யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற வினா வருகிறது. அப்படி முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணாவுக்கு அடுத்த இடத்தில் இருந்தவர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள். அவர்தான் முதலமைச்சராக வந்து வர வேண்டும். ஒரு குறுகிய காலத்தில் ஒரு காபந்து சர்க்காருடைய முதலமைச்சராக, அதாவது
ஒரு முதலமைச்சராக நாவலர் நெடுஞ்செழியனை அமைக்கிறார்கள். அடுத்தபடியாக நிரந்தரமாக ஒரு முதலமைச்சர் வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் கணக்கு போடுகிறார். இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரிலும் யார் சொன்னால் கேட்பார்கள், தனக்கென்று ஒரு செல்வாக்கு இருக்கிறது, ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். முழுமையான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தால் தான் முதலமைச்சர் பொறுப்பேற்க முடியும். அந்த வரிசை பிரகாரம் புரோட்டோகால் வரிசை பிரகாரம் பார்த்தால் நாவலர் நெடுஞ்செழியன் தான் முதலமைச்சராக வேண்டும். அவரை மீறி நாம் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னால் சட்டமன்ற உறுப்பினரிடத்திலே செல்வாக்குள்ள ஒரு தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவரிடத்தில் சென்று நாம் அணுகினால் முதலமைச்சர் ஆகலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு புரட்சித் தலைவரிடத்தில் வருகிறார். அவரிடத்திலே தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார். கருத்தை சொன்னவுடன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அண்ணாவுடைய கொள்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஆட்சி நடத்துவீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு முழு ஆதரவு அளிக்கிறேன் என்று புரட்சித் தலைவர் கூறுகிறார். அதற்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் வாக்குறுதி கொடுக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அண்ணாவுடைய புகழை உயர்த்துகின்ற வகையிலே தான் என்னுடைய ஆட்சி இருக்கும், அண்ணாவுடைய கொள்கைகளை நிறைவேற்றுகின்ற வகையிலே தான் என்னுடைய ஆட்சி இருக்கும் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைத்து இவரை முதலமைச்சராக்கலாம் என்று சொல்லுகிறார். அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். முதலமைச்சர் பொறுப்புக்கு வருகிறார். அப்படி முதலமைச்சர் பொறுப்பிற்கு வந்தவுடனே அப்பொழுதே அவர் கணக்கு போடுகிறார். என்ன என்று சொன்னால், செல்வாக்குள்ள தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மக்கள் செல்வாக்குள்ள தலைவர். நாம் ஆட்சியிலே முதலமைச்சர் என்ற பொறுப்பிலே தான் இருக்கிறோம். முதலமைச்சராக இருந்தாலும் கூட மக்களிடத்திலே செல்வாக்கு இருக்கிறதா என்று சொன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற செல்வாக்கு தனக்கு இல்லை என்பதை உணர்ந்த திரு கருணாநிதி அவர்கள் ஒரு முறையில் இரண்டு கட்சியில் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்கிறார். செல்வாக்குள்ள தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியில் இருக்கக்கூடாது, இவர் தொடர்ந்து இருந்தால் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நமக்கு இந்த பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும் என்று முடிவு செய்து அவர் முதலமைச்சர் பொறுப்பேற்றதிலிருந்து பக்குவமாக இவர் மீது பல குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார். அப்படி சுமத்திய பின்பு கட்சியை விட்டு வெளியேற்றுகிறார். அப்படி வெளியேற்றிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதுவரையில் அந்த கட்சியினுடைய தொண்டராக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர், அதுவரையில் பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பின்பு அண்ணாவுடைய கொள்கைகளை திட்டங்களாக கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டும், அதற்கு நாம் திரு கருணாநிதி அமைத்திருக்கிறோம் என்று அமைதியாக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியேற்றியவுடன் அண்ணாவுடைய புகழுக்கு கலங்கம் கற்பித்து விட்டார் திரு கருணாநிதி. அவர் ஒரு தீய சக்தியாக மாறிவிட்டார். அண்ணாவுடைய புகழை காக்க வேண்டும் என்று சொன்னால், அண்ணாவுடைய கொள்கைகளை இந்த நாட்டிற்கு மீண்டும் சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்க வேண்டும் என்று முடிவுக்கு வருகிறார். அந்த முடிவின் வாயிலாகத்தான் தொண்டராக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவுடைய திருநாமத்தை உள்ளே அமர்த்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை புரட்சித் தலைவர் உருவாக்குகிறார். அந்த அண்ணாவின் மீது இருந்த அளவில்லாத பற்றின் காரணமாக அந்த கொடியிலேயே அண்ணாவுடைய திருவுருவத்தை வைக்கிறார். தான் உருவாக்கிய தான் ஸ்தாபித்த இயக்கத்திற்கு அண்ணாவுடைய திருநாமத்தை வைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று அந்த இயக்கத்திற்கு பேசூற்றி மக்களிடத்தில் செல்கிறார். அப்படி மக்களிடத்தில் சென்ற பொழுது அண்ணாவுடைய கொள்கைகளை கருணாநிதி செயல்படுத்தவில்லை, ஏமாற்றி விட்டார் என்று கூறி அந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மறைகிறார். அப்படி மறைந்த பொழுது அந்த தேர்தலில் நிற்க வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. இந்த கட்சியை உருவாக்கி 6 மாத காலம் தான் ஆகிறது. இந்த கட்சியை உருவாக்கிய பொழுது அந்த கட்சி அமைப்பு மாநிலம் முழுவதும் சரியாக வந்ததா என்று சொன்னால் இல்லை. மாறாக எம்ஜிஆர் மன்றம் என்ற அண்ணாவுடைய புரட்சித் தலைவருடைய ரசிகர் கூட்டம் எம்ஜிஆர் மன்றமாக இருந்ததை அப்படியே அந்த ஒவ்வொரு மன்றங்களும் கிளைக்கழகங்களாக புரட்சித் தலைவர்கள் மாற்றுகிறார்கள். அப்படி மாற்றி பின்பு அந்த இடைத்தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது
மாயத்தேவர் என்ற வேட்பாளர் நிறுத்தி வைக்கிறார். அப்பொழுது கருணாநிதி சொல்லுகிறார், நேற்று பெய்த மழையிலே இன்று முளைத்த காளான் என்று சொல்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அண்ணா மறைவுக்கு பின்பு முதலமைச்சரான பொழுது ஆக வேண்டும் என்பதற்காக ராமாவரம் தோட்டம் சென்று கால்களுக்கு நின்று புரட்சித் தலைவரை அணுகி அவரிடத்தில் கெஞ்சி கூத்தாடி முதலமைச்சர் பொறுப்பேற்ற திரு கருணாநிதி அவர்கள் அந்த தேர்தல் காலத்திலே சொல்லுகிறார், நேற்று பெய்த மழையிலே இன்று முளைத்த காளான் என்று சொல்கிறார். அந்த இயக்கத்தை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை. அதோடு மட்டும் நின்றுவிடவில்லை, நான் தமிழர், தமிழனாகிய நான் நிறுத்தி வைக்கின்ற வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களியுங்கள், எம்ஜிஆர் ஒரு மலையாளி என்று சொல்லுகிறார். இது என்ன சினிமாவா, 100 நாள் ஓடும் என்று ஏகடிகம் பேசுகிறார். இப்படி பேசி புரட்சித் தலைவரை பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை சுமத்தி பொதுமக்களிடத்தில் வாக்குகளை சேகரிக்கிறார். ஆனால் அந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற வாக்காளர் பெருமக்கள் முடிவோடு இருக்கிறார்கள். அந்த முடிவு இந்த தமிழகத்தை ஆளுவதற்கு தகுதியான ஒரு தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் என்று திண்டுக்கல் நாடாளுமன்றத்துடைய இடைத்தேர்தலிலே அந்த மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வைக்கிறார்கள். அன்றிலிருந்து புரட்சித் தலைவர் மறைகின்ற வரையில் வெற்றியின் பக்கமே சென்றிருக்கிறார். 77 தேர்தல் வருகிறது, வெற்றி பெறுகிறார், ஆட்சி கட்டில் அமர்கிறார். அந்த 77 தேர்தல் வந்து ஆட்சி கட்டில் அமர்ந்த பொழுது அதற்கு இடையில் மத்தியில் இருக்கின்ற கட்சி ஆட்சியில் ஜனதா கவிழ்கிறது. அப்படி கவிழ்ந்த பொழுது 77 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பல்வேறு சூழ்நிலையில் 80 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திரு கருணாநிதியோடு கூட்டு சேர்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால், அன்னை இந்திரா காந்தி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது கருப்பு கொடி காட்டுவோம் என்று சொன்னார்கள். கருப்பு கொடி காட்டினார்கள். மதுரையிலே அன்னை இந்திரா அவர்களை தாக்குவதற்கு முயற்சித்த பொழுது அவரை நெடுமாறம் காப்பாற்றி சீட்டுக்கடியில் உட்கார வைத்து அனுப்பி வைத்தார். ஏர்போர்ட் செல்கின்ற வரை பாதுகாப்பற்ற ஒரு சூழல். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசும் கூட்டணி வைக்கிறது என்ற பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆச்சரியப்படுகிறார். ஆனால் கூட்டு நடைபெறுகிறது, வெற்றி பெறுகிறார்கள். நாம் 2 இடங்களில் வெற்றி பெறுகிறோம். இதை கருணாநிதி முழுமையாக பயன்படுத்திக் கொள்கிறார். என்ன என்று சொன்னால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பல ஊழல் செய்திருக்கிறார், இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். அன்னை இந்திரா காந்தி அம்மா அவர்களுக்கும் பல மாநிலங்களில் அந்த சூழலில் தான் எமர்ஜென்சி கொண்டு வந்த பொழுது தனக்கு எதிராக நடைபெற்ற பல மாநிலங்களை அவர்களையும் கலைக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார். அந்த முடிவின் வாயிலாக மொத்தம் 9 மாநிலங்களை ஆட்சியிலிருந்து கலைக்கிறார். அதில் தமிழகம் உண்டு. அப்படி கலைத்த பின்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவருடைய ஸ்டுடியோவில் போய் பார்க்கிறார்கள் பத்திரிகையாளர்கள். ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கிறார்கள். புரட்சித் தலைவர் சிரித்துக் கொண்டு சொல்கிறார், பாயசம் சாப்பிடுங்கள், பாயசம் வீட்டிலிருந்து வந்திருக்கிறது. அமைதியாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு பக்குவம் உடையவராக, தன்னம்பிக்கை உடைய தலைவராக இருக்க வேண்டும் என்பது நாம் பார்க்க வேண்டும். அடுத்து சட்டமன்ற தேர்தல் வருகிறது என்பதிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்கு செல்கிறார். நான் என்ன தவறு செய்தேன்? ஒரே கேள்விதான் கேட்டார். இந்த 2.5 ஆண்டு காலத்தில் நான் என்ன தவறு செய்தேன்? மக்களுக்கு இத்தனை திட்டங்களை கொடுத்திருக்கிறேன். இத்தனை திட்டங்களை கொடுத்த எனக்கு ஏன் இந்த அம்மையார் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று கேள்வி கேட்கிறார். ஒரு பக்கம் இதை கேள்வி கேட்டுக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். மறுபக்கம் திரு கருணாநிதி அவர்களும் காங்கிரசும் சரி பங்கமாக பிடிக்கிறது. 109 சீட்டு பிடித்துக் கொள்கிறார்கள். அப்படி இருக்கிறார்கள். ஆனால் வாக்காளர் பெருமக்கள், தமிழக மக்கள், இந்த நாட்டிற்கு ஆட்சி செய்யக்கூடிய தகுதி வாய்ந்த தலைவர் நீங்கள் தான் என்று சொல்லி வாக்களித்து மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சர் பொறுப்பை கொடுக்கிறார்கள். அப்படி 2வது முறையாக முதலமைச்சர் பொறுப்பை எடுத்துக்கொண்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்
இந்திய துணைக்கண்டத்தினுடைய ஆட்சி வரலாற்றில் ஒரு சமூக புரட்சியை, எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சமூக புரட்சியை, கீழ்த்தட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏழை எளிய மக்கள் மேம்படுகின்ற வகையிலே பல்வேறு நலத்திட்டங்களை முதலில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். இன்று பல மாநிலங்கள் இந்த சமூக புரட்சியை முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இரண்டாவது முறை ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு பல நல்ல நல்ல சமூக திட்டங்களை கொண்டு வந்தார். மிகவும் வயதான ஏழ்மை நிலையில் உள்ள தாய்மார்கள், பெரியோர்களை சரியான முறையில் அவர்கள் குழந்தைகள் பாதுகாப்பதில்லை என்று உணர்ந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதன்முறையாக இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கொண்டு வராத திட்டம், இந்தியாவில் அறிமுகப்படுத்திய திட்டம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த ஏழை தாய்மாருக்கு 50 ரூபாய் மாதம் பென்ஷன் கொடுத்த முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம்னா அதுக்கு வித்திட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதே போல்தான் பொங்கலுக்கு இன்று புடவை வேட்டி கொடுக்கிறோம் என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் கிராமப்புறங்களில் இருக்கின்ற தாய்மார்கள், கிராமப்புறங்களில் இருக்கின்ற பெரியவர்கள் அவர்கள் உடுத்துவதற்கு ஒரு உடை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பெரியோருக்கும் தாய்மாருக்கும் வேட்டி புடவையை இலவசமாக கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முத எம்ஜிஆர் தான் கொடுக்கிறார். அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரிதான் அன்பு சகோதரி சொன்னாங்களே சத்துணவு திட்டம், அது சாதாரண திட்டம் இல்லை. அந்த திட்டம் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இன்று பல வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், மருத்துவர் இருக்கிறார்கள், ஆசிரியர் இருக்கிறார்கள், பொறியாளர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 82 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்த காரணத்தினால்தான் கிராமப்புறங்களிலே இருக்கின்ற ஏழை எளிய குழந்தைகள் பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவானது. அவங்க பள்ளிக்கு போனதால்தான் அந்த குடும்பத்தில் படிச்சுட்டு அந்த குழந்தைங்க டாக்டர் ஆச்சு, வாத்தியார் ஆச்சு, வக்கீல் ஆச்சு, அரசாங்க உத்தியோகத்துக்கு போயாச்சு. இதையெல்லாம் உருவாக்கி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இப்படி பாத்தீங்கன்னா கிராமத்துல முத நம்ம கிராமத்துல பார்த்துட்டீங்கன்னா சொல்லுவோம், எங்க கிணறு இருக்கு, எங்க கவலை இருக்கிறாங்க, எங்க பம்ப் செட் இருக்கு, அங்க போய் தான் தண்ணி எடுத்துன்னு வருவோம். சேர்ந்து கிணறு இருக்கும், அதுல சண்டை வரும். ஆனா இந்தியாவிலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் நிலத்தடி நீரை போர் போட்டு அந்த போரை தண்ணி எடுத்து டேங்க் கட்டி டேங்க்ல அந்த தண்ணி ஏற்றி அங்கேயே பைப்பை போட்டு லைனா பைப்பை திருப்பல தண்ணி வந்து கிராம தாய்மார்கள் சகோதரிகள் கிணத்துக்கு செல்லாம டேப்ல தண்ணி பிடிச்ச முத மாநிலம் தமிழ்நாடு. அதை உருவாக்கி கொடுத்த ஒரு புரட்சி தலைவர். அதே மாதிரி கல்வியில் எடுத்துங்க, நீங்க கல்வியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா ஸ்கூல் தான் கூட கட்டடம் இருக்காங்க. மரத்தடியில் உட்கார வச்சு குழந்தைங்க படிப்பாங்க. காத்து வந்தாலும் மழை வந்தா வீட்டு போய் போயிடணும். காத்து வந்துன்னா பிள்ளைங்க கஷ்டப்படும், வெயில உட்காரும். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்த உடனே தன்னறிவு திட்டம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த தன்னறிவு திட்டம் என்னன்னா, எல்லா கிராமங்களிலும் இருக்கின்ற பள்ளிகள் எங்கெங்க கட்டடம் இல்லையோ எல்லாத்துக்கும் கட்டடம் உண்டு. கிராமங்கள்ல முத அரசாங்க கட்டடத்தை கட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதே மாதிரிதான் கிராமங்கள்ல இருந்து டவுனுக்கு வரணும். டவுனுக்கு வரணும்னா ரோடு நல்லா இருக்கணும், பஸ் உண்ணும். கிராமங்களுக்கு முத பஸ் கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இப்படி பெரிய பெரிய புரட்சியை செய்தவர். அவர் மறைகிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வருகிறார்கள். தாய் 8 அடி என்று சொன்னால் பிள்ளை 16 அடி என்பார்கள். நிறைய திட்டங்களை கொடுத்தார். நிறைய திட்டங்களை கொடுத்தார். புரட்சி தலைவர் சத்துணவு திட்டத்தை கொடுத்தார் என்று சொன்னால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிள்ளைகளுக்கு மதிய உணவுக்கு என்னுடைய அரசியல் ஆசான் கொடுத்தார். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல உடை இருக்கிறதா பாருங்கள். பெற்றோர்களுக்கு பொருளாதார வசதி இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு 2 செட் டிரஸ் எடுத்து கூட முடியல. கிழிஞ்ச சட்டையை போட்டு வருதுங்க, அழுக்கான துணியை போட்டு வருதுங்க.
புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு வருஷம் 4 செட் ட்ரெஸ், பென்சில், பேனா, ரப்பர், புஸ்தகம், அது எடுத்துட்டு போறதுக்கு பேக், 8வது முடிஞ்சு 9வது போனா படிக்கணும் சைக்கிள், +1 வந்துச்சுன்னா லேப்டாப். இந்தியாவில் எந்த மாநிலமும் கொடுக்கல. அதிமுக தலைவர்கள் தான் இப்படி கொடுத்தார்கள். ஆனா இன்னைக்கு ஆட்சியில் கொண்டிருக்கின்ற திரு கருணாநிதியுடைய செல்லகுமாரன் திரு ஸ்டாலின் அவர்கள் 2021 தேர்தலிலே 520 வாக்குறுதிகளை கொடுத்தார். அந்த 520 வாக்குறுதிகளும் இப்ப உடனே பொய்ய சொல்றார். என்ன சொல்றாங்க? எல்லாம் நிறைவேற்றிட்டோம் சொல்றார். எல்லாம் நிறைவேற்றிட்டோம் சொல்ற திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னீர்கள். இன்னைக்கு ஒரு வீட்டுல 500 ரூபாய் மின்சார கட்டணம் தான் இப்ப 1000 ரூபாய் இல்ல 750 ரூபாய் வருது. மின் கட்டணம் உயர்ந்திருக்கு. நீங்க கொடுத்த வாக்குறுதியில் 1 தவறிட்டீங்க. அடுத்தது 2 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் கணக்கீட்டை ஒவ்வொரு மாதமும் செய்கிறோம் என்று சொன்னீர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கொடுத்த வாக்குறுதி ஒவ்வொரு மாதமும் கணக்கெடுக்கிறோம் என்று சொல்லி இன்று வரை கணக்கெடுக்கவில்லை. ஏமாற்றிருக்கிறீர்கள். டீசலுக்கு லிட்டருக்கு 4 ரூபாய் விலை குறைக்கிறோம் என்று சொன்னீர்கள். குறைத்தீர்களா? இல்லை. அதே போல தண்ணீர் வரியை ஏற்ற மாட்டோம் என்று சொல்லி ஏற்றிருக்கிறீர்கள். பதிவுத்துறையில் கட்டணத்தை ஏற்ற மாட்டேன் என்று சொல்லி ஏற்றிருக்கிறீர்கள். இப்படி பல்வேறு வகையான மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய கட்டணங்களை உயர்த்திருக்கிறீர்கள். மாறாக கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு ஒரு தேர்தல் வாக்குறுதியை 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. இந்த 1000 ரூபாயும் யாருக்கு கொடுத்தீங்க? எல்லாருக்கும் கொடுக்குறீங்கன்னு தான் சொன்னீங்க. எலெக்ஷன் அப்ப என்ன சொன்னீங்க? மகளிருடைய உரிமை தொகை சொன்னீங்க. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய மகளிருக்கும் உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இந்த என்ன நிலைமை? கணக்கு போட்டு 1 கோடி பேருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்றீங்க. ரேஷன் கார்டு 2 கோடி 13 லட்சம் பேர் இருக்காங்க. ரேஷன் கார்டில் இருக்கிறவங்கள 2 கோடி 13 லட்சம் பேர் இருக்காங்க. ரேஷன் கார்டு இல்லாத தனித்தனி குடும்பமா இருக்கிறவங்க ஒரு 50 லட்சம் குடும்பங்கள் இருக்கும். ஆக 2 கோடி 60 லட்சம் குடும்பங்கள் இருக்கின்ற இந்த தமிழகத்தில் நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது அனைத்து குடும்பங்களுக்கும் மகளிருக்கு உரிமை தொகை கொடுப்போம் என்று சொன்னீர்கள். கொடுத்தீர்களா? இல்லை. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2012 ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். என்ன என்று சொன்னால், உங்களுடைய ஆசையோடு நான் ஆட்சிக்கு வந்தால் கிராமத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பெண்களுக்கும் அந்த குடும்பத்திற்கும் விலையில்லாத மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுப்போம் என்று சொன்னார். வாக்குறுதி கொடுத்தார். அப்படி கொடுத்த வாக்குறுதியை ஏழை என்று பார்க்கவில்லை, பணக்காரர் என்று பார்க்கவில்லை. அவர் வேலைக்கு செல்லுகிறார்களா என்று பார்க்கவில்லை, வேலைக்கு செல்லவில்லை என்று பார்க்கவில்லை. மாறாக அன்று ரேஷன் அட்டையில் 1,76 லட்சம் குடும்பங்கள் இருந்தது. 1,76 லட்சம் குடும்பங்களுக்கும் அந்த விலையில்லாத மிக்சி கிரைண்டர் ஃபேன் முழுமையாக கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போல இன்னொரு வாக்குறுதி கொடுத்தார்கள். நான் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் நிதியாண்டில் ஏழை எளிய வீடு இல்லாத குடும்பங்களுக்கு பசுமை வீடு திட்டத்தின் வாயிலாக 60,000 வீடுகளை ஒவ்வொரு ஆண்டும் நான் கட்டி கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். அது ஒவ்வொரு ஆண்டும் கட்டி கொடுப்பதற்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி வைத்தார். 5 ஆண்டுகளில் 3 லட்சம் வீடுகளை கட்டி கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்க என்று சொல்லி மிகப்பெரிய விளம்பரம் செய்து அதற்கு மிகப்பெரிய ஆங்காங்கே விழாவெல்லாம் எடுத்து வைத்திருக்கிறீர்கள். கிராமத்தில் சென்று பார்த்தால் வசதியான குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி 1000 வாங்குகிறார். வசதி இல்லாத பெண்மணி 1000 வாங்கவில்லை. எப்படி சென்றது என்று கேட்டால், அந்த வசதியான குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பெண்மணியாக இருக்கிறார். இதுவும் அரசியல். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களில்
அரசியல் கலப்படம் இல்லாமல் இருந்தது. அது அண்ணா திமுகவா, திமுகவா, காங்கிரஸா, கம்யூனிஸ்டா, எந்த கட்சி என்பது முக்கியம் இல்லை. இந்த நாட்டினுடைய பிரஜை, இந்த நாட்டிற்கு அவருடைய குடும்பம் ஒன்று இருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு நான் கொடுக்கிறேன். இங்கே எந்த கட்சியும் பார்க்காமல், ஜாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல் அனைவருக்கும் சமமான திட்டங்களை கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடியார் அவர்கள். நீங்க கொடுக்கலையே, நீ என்ன பண்ணிருக்கீங்க? போ தன் மகனை அரசியல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வரும் வாரிசு அரசு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட தன்னுடைய சுய முயற்சியா அண்ணாவுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டார். தலைவராக ஏற்றுக்கொண்ட பின்பு அவருடைய கொள்கையை ஏற்று அண்ணாவிற்கு துரோகம் செய்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக கட்சியை உருவாக்குகிறார். கட்சியை உருவாக்கி நாட்டு மக்களிடம் சென்று ஆட்சி அமைக்கிறார். அப்படி ஆட்சி அமைத்த பொழுது தன்னுடன் வாழ்வில் இரண்டரை கலந்து தன்னுடைய வளர்ச்சியில் முழுமையாக பங்கு பெற்று பக்கபலமாக இருந்தவர் அவருடைய அண்ணா திரு எம் ஜி சக்கரபாணி அவர்கள். அவருக்கு ஆண் பிள்ளைகள் நிறைய இருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் அண்ணா மீது இருந்த பாசம் பட்டு அவர் வறுமையிலே வாடிக்கொண்டிருந்த பொழுது, பசியோடு இருந்த பொழுது, அந்த பசிக்கு உணவளிக்க வேண்டும் என்று எங்காவது சென்று வாங்கி கொடுத்தவர் அவருடைய அண்ணா. அந்த துயரமான வாழ்க்கை நாட்களில் கூட தனக்கு பக்கபலமாக இருந்த தன்னுடைய அண்ணனுடைய மகன்கள் எவ்வளவு சிறப்பான ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறோமே, இந்த ஆட்சியினுடைய சுகத்தை, இந்த ஆட்சியுடைய அதிகாரத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாரா புரட்சி தலைவர் எம்ஜிஆர்? நினைக்கவில்லை. ஏன் என்று சொன்னால் இது மக்கள் கொடுத்த வாய்ப்பு. இந்த அதிகாரம் மக்கள் கொடுத்த அதிகாரம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். எம் ஜி சக்கரபாணியால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அது பாசம் தனி, அரசியல் தனி. என்னை பொறுத்தவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் அடுத்து இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்பது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய செல்வாக்குடைய தலைவர் தான் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிருள்ள வரை அந்த குடும்பத்தை சேர்க்கவில்லை. அதில் கூட சில ஆட்சியில் இருந்த பொழுது ஒரு சிலர் ஏதோ தவறு செய்கிறார் என்று தெரிந்தவுடனேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு அறிக்கை கொடுத்தார். அறிக்கை என்று சொன்னால் முதலமைச்சர் என்ற அதிகாரத்தில் அறிக்கை கொடுத்தார். என் பெயரை பயன்படுத்தி என் உறவினர் என்றோ, என் அண்ணன் என்றோ, என் மகன் என்றோ யாராவது சிபாரிசுக்கு வருவார் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் எந்த விதமான உதவியும் செய்யக்கூடாது என்று சொன்ன ஒரே ஒரு தலைவன் இந்திய துணைக்கண்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தவறுகிறது. அடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பின்பாக புரட்சி தலைவர் அம்மா வருகிறார். பல சோதனைகளை சந்தித்துதான் இந்த கட்சியுடைய தலைமை பொறுப்புக்கு வருகிறார். தொண்டர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டாலும் கூட இடையிலே இருக்கின்ற தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவர்களை அடையாளம் காட்டியபொழுது கூட அருகாமையில் இருக்கின்ற ஆரம் வீரப்பன் போன்றவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்துக் கொண்டிருந்தவர்கள். அந்த சூழ்நிலையில் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பாக போராடிதான் இந்த கழகத்துடைய பொதுச்செயலாளர் பொறுப்பேற்கிறார். அவர் ஆட்சி செய்கிறார், மறைகிறார். அவரும் அரசியல் வாரிசை அடையாளம் காட்டி செல்லவில்லை. மறைந்த பின்பும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்தபோது என்ன நிலையோ அதே நிலைதான் புரட்சி தலைவர் அம்மா அவர் மறைந்த பின்பு அதே நிலை. அப்பொழுது முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்கிறார். பொறுப்பேற்று தேர்தல் வருகிறது. தேர்தல் காலத்தில் தேர்தல் வெற்றியாக பிறந்த பொழுது உடனிருந்தவர்கள் இவர் தலைமை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குரல் கொடுக்கிறார்கள். போராடுகிறோம், சட்ட போராட்டம் நடத்துகிறோம். அப்படி சட்ட போராட்டம் நடத்தி தொண்டர்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒரு சில தலைவர்கள் மறுபக்கம் இருக்க, மரியாதைக்குரிய கழகத்தின் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சட்ட போராட்டத்தை கடுமையாக தன்னம்பிக்கையோடு போராடி மூன்றாவது தலைமுறையாக இந்த இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார். ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அரசியல் வாரிசு என்பதே கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில்
மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பொழுது, அவர் முதலமைச்சர் இருந்த பொழுது அவருடைய மச்சான் மருமகன் முரசொலி மாறனை மத்தியிலே அமைச்சராக்குகிறார். அவருடைய மகள் கனிமொழியை நாடாளுமன்ற உறுப்பினராக்குகிறார். அவருடைய பெரிய மகன் அழகிரியை மத்தியிலே அமைச்சராக்குகிறார். அவருடைய பேரன் தயாநிதி மாறனை மத்தியிலே அமைச்சராக்குகிறார். அவருடைய இளைய மகன் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பொறுப்பை கொடுக்கிறார். இப்பொழுது ஸ்டாலின் அவர் முதலமைச்சரான பின்பு அவருடைய மகனை விளையாட்டுத்துறை அமைச்சராக போகிறார். இங்க நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற மூத்த நிர்வாகிகளே, உங்களுக்கு தன்மான உணர்வு என்பதே கிடையாதா? ஏன் அப்படி வழுங்கி போய்விட்டீர்கள்? அதிகாரத்திற்காக ஏன் அப்படி உங்களுடைய தன்மானத்தை அடகு வைத்து விட்டீர்கள்? நீங்கள் பார்த்து வளர்ந்த பிள்ளைகள், குழந்தையாக இருந்தவர் என்று அமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னார். அவருக்கு பின்னாடி நின்று உங்களுடைய அந்த அரசியல் சீனியாரிட்டியும் கூட விட்டுவிட்டு அவருக்கு கைகட்டி அவர் வருகின்ற வரையில் சாலை என்று வரவேற்று செல்கிறீர்களே, இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? திரு ஸ்டாலின் அவர் கேட்கிறேன். திராவிட மாடல் ஆட்சி என்பது இதுதான், வேறு எதுவும் கிடையாது. அவர் புதிதாக ஒன்றும் செய்ய விடவில்லை. இப்படி இது போன்ற தன்னுடைய குடும்பத்தை ஆட்சியிலும் கட்சியிலும் நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு இருக்கின்ற இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். திரு ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 மாதம் போனால் 3 ஆண்டு நிறைவேறுகிறது. 3 ஆண்டுகளில் தமிழகத்துடைய வளர்ச்சி என்ன என்று பார்த்தால், இவர்கள் நிதிநிலையை சரியாக கையாளாத காரணத்தினால் வரி உயர்வை ஏற்றிய பின்னும் கூட இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 2,68,000 கோடி கடன் பெற்றிருக்கிறார். இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 2,68,000 கோடி கடன் பெற்றிருக்கிறார்கள். ஏதாவது நடந்திருக்கிறதா என்று சொன்னால் எதுவும் நடக்கவில்லை. மாறாக சட்டமன்ற உறுப்பினர் நிதி வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர் நிதி வருடத்திற்கு 3 கோடி ரூபாய் கொடுக்கிறார்கள். அந்த நிதியை கூட ஒழுங்காக அதாவது பட்ஜெட் முடிஞ்சு அடுத்த பட்ஜெட் வந்துருச்சு. போன மார்ச் மாதம் பட்ஜெட் முடிஞ்சு அடுத்த 24-25 பட்ஜெட் வந்தா போதும். இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. இந்த 2 மாசம் கூட இன்னும் நிதி ஆதாரங்கள் இல்லாமல் இருக்கு. நீங்க மாநில அரசின் வாயிலாக ஊராட்சிகளுக்கோ அல்லது ஊராட்சி ஒன்றியங்களுக்கோ நிதி வருகிறதா என்று கேட்டால் கிடையாது. எந்த நிதியும் கிடையாது. ஊராட்சிகள் இபி பில் கட்ட முடியல, பல இடங்களில் சம்பளம் கொடுக்க முடியல. மைய அரசு கொடுக்கிற நிதியை வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. அதான் உண்மை. மைய அரசு நிதியை வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு ஆட்சியை அலங்கோலமாக வைத்த காரணத்தினால் எந்த திட்டங்களும் நிறைவேற முடியவில்லை. இன்னைக்கு ஹைவேஸ்ல புரட்சி, அதாவது மரியாதைக்குரிய எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பொழுது நம்முடைய மாவட்டத்தில், சேலம் மாவட்டத்தில் சொல்ல, ஏன்னா அவர் சொந்த மாவட்டம் சொல்லுவாங்க, நம்முடைய மாவட்டத்தில் அனைத்து சாலைகளும் புதுப்பிக்கப்பட்டு இன்னைக்கு கிராமப்புறங்களில் போற ஹைவேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்எச் ரோடு மாதிரி இருக்கு. அதான் இன்னும் தாங்கிட்டு இருக்கு. எந்த வேலையும் இல்லை, எல்லாத்துக்குமே பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜ் கூட இப்ப என்ன நிலைமைன்னா மந்திரிகளுக்குள்ள பிரச்சனை வந்துருக்கு. இது உண்மையா என்னன்னு தெரியல. செவி வழி வச்சாங்க எனக்கு தெரிஞ்சு சொல்லலாம். எந்த கான்ட்ராக்ட் ஆனாலும் சரி அந்த துறை அமைச்சர் முடிவு செய்வதில்லை. முடிவு செய்யக்கூடாது. டெண்டர், ஓபன் டெண்டர் ஆன்லைன்ல போகணும்னு சொல்றாங்க. ஆனா ஆன்லைன்ல போட்டா கிடைக்கிறதில்ல. மாறாக எங்க இருந்தோ யாரோ போன் பண்ணி சொன்னா அதிகாரி கேட்டு போறான். அப்படி சொல்றது கூட அந்த துறை அமைச்சர் சொல்றதுக்கு அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்லுகிறார்கள். மாறாக முதலமைச்சர் குடும்பத்திலிருந்து வர வேண்டும், அவர் சொன்னால் நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது எப்படி பாருங்கள், இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? இந்த ஆட்சியை தான் திரு ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு, இப்படி சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த ஆட்சிக்கு, நீ பாருங்க, கஞ்சா
கள்ளசாராயம் நிறைய பெருக்கெடுத்து ஓடுது. கள்ளசாராயம், பாக்கெட் சாராயம் நிறைய வந்துடுச்சு. பாக்கெட் சாராயம் வந்துட்டு, கள்ளச்சாராயம் வந்துட்டு, கஞ்சா வந்தாவே இயற்கையாகவே சட்டம் ஒழுங்கு கட்டுவிடும். ஏனென்று சொன்னால் வருவாய், வேலை இல்லாம வருவாய் வரும், உழைக்காம வருவாய் வரும். அந்த உழைக்காமல் வருவாய் வருகின்ற பொழுது அந்த வருவாயில் பங்கு போடுகின்ற நேரத்தில் பிரச்சனை வரும். அந்த வருவாயை காப்பாற்றிக் கொள்கின்ற நேரத்தில் பிரச்சனை வரும். அந்த வருவாயை ஏற்படுத்திக் கொள்கின்ற நேரத்தில் பிரச்சனை வரும். இப்படி பல்வேறு சூழ்நிலையில் பிரச்சனை வந்து சட்டம் ஒழுங்கு பாதிக்கும். அந்த நிலைமை இப்பொழுது வந்திருக்கிறது. அந்த நிலைமை இப்பொழுது வந்திருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா ஓசூர் தொகுதியில் மொத்தம் இந்த ஒரு மாசத்துக்குள்ள 14 கொலை நடந்திருக்கு. 14 கொலை நடந்திருக்கு. அப்படி 14 கொலை நடந்திருக்குன்னா அது என்ன? ஆதாய கொலை, திட்டமிட்டு ஆதாயம் பெறுவதற்காக செய்யப்படுகின்ற கொலைகள். இப்படி திட்டமிட்டு ஆதாயம் பெற வேண்டிய கொலை நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு இங்கே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்ட காரணத்தினால்தான் அவர் துணிந்து அந்த பணியை செய்கிறார்கள். எனவே இந்த ஆட்சி, நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அல்ல, மக்கள் விரோத ஆட்சி. இந்த விரோத ஆட்சியில் அவர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு வாக்காளர் பெருமக்களுக்கும் கழக தொண்டர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அது என்ன என்று சொன்னால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் இந்த ஆட்சியினுடைய அலங்கோலங்களை எடுத்து சொல்ல வேண்டும். சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க, இது என்ன ஸ்டேட்டிங் நடக்குதா, சென்ட்ரல் பிரைம் மினிஸ்டர் தானே, உங்களுக்கு யார் பிரைம் மினிஸ்டர் கொடுத்திருப்பாங்க? எங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் யாருன்றது நாங்க சொல்றோம். எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டார். என்ன சொன்னாரு? எங்களுக்கு பிரதமர் யார் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய மாநிலத்தினுடைய ஜீவாதார உரிமைகளை காப்பாற்றி கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். எங்களுடைய மாநிலத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய மாநிலத்தினுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும் சொல்லிட்டார். நாங்கள் தெளிவா சொல்றோம். யார் பிரைம் மினிஸ்டர் வர்றாங்க அடுத்து பார்த்துக்கலாம். வர்றவங்க இப்படி இருக்கணும். அப்படி இருந்தா அவங்களுக்கு ஆதரவு உண்டு. திரு ஸ்டாலின் சொல்ல முடியுமா? கேட்கிறாங்க. அப்ப ஸ்டாலின் யார் பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு? தைரியம் இருக்கா? இந்தியா கூட்டணி 28 கட்சி ஒன்னா சேர்ந்திருக்கு. யாரு பிரைம் மினிஸ்டர்? முன்னவரை சொன்னார். இப்ப சொல்ல முடியுமா ஸ்டாலினுக்கு? சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ணார். நம்ம கூட சொன்னார், நாம ரகசிய கூட்டணி வச்சிருக்கிறோம், இவங்கெல்லாம் சும்மா போய் ஏமாத்துறாங்க, எலெக்ஷன் இருந்து மறுபடியும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க, இவங்க அடிமை. யாருக்கு? பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்ம அடிமை. இப்படிலாம் சொன்னாரு. ஸ்டாலின் சொன்னாரு. அவர் தத்துப்புத்திரன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. மற்ற அமைச்சர்கள், அரசியல் அவங்களுக்கு தலைவர்கள் சொன்னாங்க. நான் கேட்கிறேன், அது அப்புமூட்டு சொத்தா அப்படின்னு கேட்ட திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஏன் பவ்யமா போய் பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்கிற? உன் ஸ்டேட்ல தானே விளையாட்டு நடக்குது. உங்க அப்பா வச்சு ஓபன் பண்ணிட்டு போலாமே. என்ன காரணம் நீ ஓடுற? நீ ஓடுறதுக்கு காரணம் அவர் பிரைம் மினிஸ்டர், நீ அந்த துறையை மந்திரி. உன் மாதிரி நாங்க கேவலமா பேச மாட்டோம். பாரதிய ஜனதா கட்சி அடிமை என்று சொல்ல மாட்டோம். ஒரு நிர்வாகத்தில் அந்த நிர்வாகம் மாநிலத்தினுடைய தலைமை பொறுப்பை இருக்கின்றவர்கள், மத்தியிலே ஆட்சி என்கின்ற அந்த தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்களோடு ஒரு சுமூகமான உறவு இருந்தால்தான் மாநில வளர்ச்சிக்குரிய நிதியை உங்களால் பெற முடியும். அதைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செய்தார், புரட்சி தலைவர் அம்மா செய்தார்கள், எங்களுடைய போற்றுதற்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரும் செய்தார்கள். மருத்துவக் கல்லூரி வரணும், மைய அரசு அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். நல்ல ஒரு உணர்வோடு இருந்த காரணத்தினால்தான் நமக்கு என்ன தேவை? நம்ம மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். அதான் இங்க முக்கியம். 11 மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டில் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்தாலும் எந்த முதலமைச்சராலும் கொண்டு வந்தாரா?
எடப்பாடி என்ன கொண்டு வந்தாரு? அதுக்கு என்ன காரணம்? மத்தியில் இருக்கின்றவர்களோடு இணக்கமாக இருந்த காரணத்தினால். அப்படி இணக்கமாக இருந்த எங்களை அடிமைன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு நீ போய் அங்க போய் கை கால் எடுக்க நின்று பர்மிஷன் வாங்கி உள்ள உட்காந்து இன்விடேஷன் கொடுத்துட்டு நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு சொல்றீங்களே, நாங்கள் அப்படி சொல்லமா? அடிமென்ட்டு சொல்ல மாட்டோம். நிர்வாகத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டர் நீ கூப்பிட வேண்டியது உங்களுடைய கடமை. அவர் வருவது வராது அவருடைய விருப்பம். ஆனால் அவர் பெருந்தன்மையாக வந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். இதில் நீங்கள் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். இங்க நீட் தேர்வை பத்தி பெரிய விமர்சனம் பண்றீங்க, கையெழுத்தெல்லாம் வாங்கினீங்க. ஏன் நீதிமன்றத்துக்கு போக மாட்டேங்கிறீங்க? ஏற்கனவே நீதிமன்றத்தில் சென்று நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது. அப்படி சொன்ன பின்பும் கூட கொள்கை ரீதியாக எங்களுக்கு அது உடன்பாடு இல்லை என்று சொல்லிவிட்டு படிக்கின்ற மாணவர்களுக்கு எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் அவளுக்கு தேவையான நீட் தேர்வு எழுதுவதற்குரிய தேவையான வசதிகளை இந்த மாநில அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? கொடுக்க முன்வரவில்லையே. மாணவர்களிடத்தில் அரசியல் நடத்தி மாணவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற அரசு இந்த அரசாக இருக்கிறது. அதை நீங்கள் சிக்க வேண்டும். இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நாம் நம் காலில் நிற்கிறோம். நம்மோடு கூட்டணியில் இருக்கிறார்கள். இந்த கூட்டணி தர்மத்தை எப்பொழுதுமே மதிக்கக்கூடியவர்கள் நம்முடைய தலைவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலில் மறைந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தோழர் கல்யாண சுந்தரம் அவர்களை கூட்டணி அமைத்த போது இறுதி வரை அந்த கூட்டணி தர்மத்தை காப்பாற்றியவர். அதே போல புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கூட்டணி சேர்கின்ற கட்சிகளுக்கு உரிய மரியாதை கொடுத்து அந்த மரியாதையோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வேட்பாளரை எப்படி நீங்கள் உழைத்து வெற்றி பெற செய்ய வேண்டுமோ அதே போலதான் கூட்டணி கட்சியில் இருக்கின்ற வேட்பாளரையும் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி கடுமையாக உழைத்து வெற்றியை தெளித்தது கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுகின்றவர் புரட்சி தலைவர். ஆனா இன்னைக்கு ஒரு தலைவர் எழுந்திருக்கார் தமிழ்நாட்டில், திடீர் தலைவர். அவர் சொல்றார், ஒரு கூட்டத்தில் சொல்லும் போது எவ்வளவு ஒரு பக்குவம் இல்லாத ஒரு தலைவர் பாருங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த மாநிலத்தினுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்காங்க. அதிகம் சில பேரு ஆதரிச்சு விமர்சனம் பண்றாங்க. என்ன சொல்றாரு? விருந்துக்கு வந்தாங்க, சாப்பிட்டாங்க, போயிட்டாங்க. நாங்க வந்தோமா? நான் கேட்கிறேன் திரு அண்ணாமலை அவர்களை, விருந்துக்கு ஒரு கூட்டணி தர்மத்தை இவ்வளவு கீழ்த்தரமாக கொச்சைப்படுத்துகிறீர்களே, இந்த கொச்சைப்படுத்துகின்ற பாடத்தை உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? காவல்துறையின் வாயிலாக கற்றுக்கொண்டீர்களா? அல்லது பாரதிய ஜனதா கட்சியிலே யாராவது ஒரு மூத்த தலைவர் இப்படிதான் நீங்க நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களா? கூட்டணி தர்மத்தை சிதைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களோடு ஏற்கனவே நீண்ட காலமாக இருந்த சிவசேனா கட்சி வெளியே இருக்கிறது, பஞ்சாபிலே அகாலிதளம் வெளியே இருக்கிறது, நாங்கள் வெளியே இருக்கிறோம். இப்படி வெளியே இருக்கின்ற நாங்கள் என்ன காரணத்தினால் வெளியே இருக்கிறோம் என்று சொன்னால் உங்களுடைய செயல்பாடு சரியில்லை. உங்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் அந்த கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கும் சரியான மரியாதை கொடுக்கவில்லை என்றுதான் நாங்கள் வெளியே இருக்கிறோம். சொல்றேன், விருந்து யார் வந்தாலும் போலாம், யார் வந்தாலும் போல வந்து யார் வரப்போறோம் உங்ககிட்ட? யாரும் வரமாட்டாங்க. எவ்வளவு ஆணவமாக பேசுகின்ற இடத்திலே யார் வருவார்கள்? நான் கேட்கிறேன், இந்த மாநிலத்துடைய தலைவர் நீங்க 300 சீட் நாங்க முடிச்சிருச்சு, எங்களுக்கு ஜெயிச்சுட்டோன்றீங்க, ஆணவத்தில் பேசுறீங்க. வாங்க, நீ ஆட்சிக்கு வாங்க. அப்படி ஆட்சிக்கு வந்தாலும் கூட இந்த மாநிலத்துடைய தலைவர் திரு அண்ணாமலை, நான் அவரை கேட்கிறேன், இந்த 300 சீட்டில் எத்தனை சீட் தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை எடுத்து செல்வீர்கள் என்று உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? கேட்கிறேன். ஒருவன் உழைத்து அங்கே வெற்றியை தேடி தருவான், இவன் விருந்துக்கு போவான். உன்னுடைய விருந்து என்ன என்ற அர்த்தம் என்று சொன்னால் வட மாநிலத்தில் இருக்கின்றவர் உழைத்து வெற்றி பெறுகின்ற
அந்த வெற்றியில் நீ போய் பங்கு போட்டுக் கொள்வாய். உனக்கு ஒதுக்கி இந்த மாநிலத்தில் என்ன வெற்றி எடுத்து செல்கிறார்? நான் கேட்கிறேன். 25 சீட்ல ஜெயிக்கணும்னு சொல்றேன். நான் கேட்கிறேன், ஒரு சீட்ல, ஒரே ஒரு சீட்ல உன்னால ஜெயிக்க முடியுமா? தென் மாநிலங்களை பொறுத்தவரையில் அரசியல் சித்தாந்தமே வேறு. அதுவும் குறிப்பாக தமிழகத்துடைய அரசியல் சித்தாந்தமே வேறு. ஏனென்று சொன்னால், தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய கொள்கைகளால் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது என்று சொன்னார். உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இருக்கக்கூடாது என்று சொன்னார். இதை குரல் கொடுத்து ஒரு சமூக புரட்சிக்கு வித்திட்டவர் தந்தை பெரியார். அவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. ஆட்சியிலே முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. மாறாக ஆட்சிக்கு வராமலேயே மக்களுடைய அவரிடத்திலே சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த விழிப்புணர்வின் வாயிலாக ஒரு வெகுஜன இயக்கத்தை உருவாக்கியவர் தந்தை பெரியார். அப்படி அந்த வெகுஜனத்தை உருவாக்கிய தந்தை பெரியாருடைய பாசறையிலே பயின்றவர் தான் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அவர்கள். அதில் பயின்றவர்கள் தான் திராவிட இயக்கத்துடைய முன்னோடி தலைவர்கள். அப்படி முன்னோடி தலைவர்களுடைய ஆட்சிதான் இன்று தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. 67 வேறு ஒன்றிய திராவிட இயக்கத்துடைய ஆட்சி 50 ஆண்டு காலமாக தேசிய கட்சியில் முன்னேற முடியவில்லை. அதுவும் குறிப்பாக அண்ணா ஆட்சிக்கு பின்பாக 30 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி செய்த ஒரே ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் கேட்கிறேன், இன்று வட மாநிலங்களிலே பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள். ராஜஸ்தானிலே கொடுத்தீர்கள், மத்திய பிரதேசத்தில் கொடுத்தீர்கள். நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எந்த ஆண்டு? 2023. இந்த 2023 நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1980 நிறைவேற்றியவர் தமிழகத்தில். அப்படி என்று சொன்னால் 80 இருந்து 23 43 ஆண்டுகளுக்கு பின்பாக ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சிந்திக்கின்ற வடமாநிலம் எங்கே? 43 ஆண்டுகளுக்காக முன்பாக ஏழை எளிய மக்களை திட்டம் கொடுத்து அவளை கைநோக்கி இன்று தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறதே, இது எங்கே? உனக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் சோசியல் மீடியாவும் உனக்கு ஒரு டிவி வச்சுட்டு வாரம் வச்சுட்டு நீ எதனா பேசுவியா? தந்தை பெரியார் பேசுவியா? தந்தை பெரியாருடைய சிலை எடுப்புன்னு சொல்லுவியா? தெரிஞ்சுக்க, மிகப்பெரிய புரட்சியை, மௌன புரட்சி ஏற்படுத்தியவர் தந்தை பெரியார். இன்னைக்கு சாதாரண ஒரு மனிதன் கூட சட்டமன்ற உறுப்பினர் தமிழகத்திலே 77 ஆயிருக்கிறார் என்று சொன்னால், 77 67 ஆயிருக்கிறார், 67 கூட இல்ல 52 ஆயிருக்கிறார் என்று சொன்னால் அது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா. 52 எடுத்து போடுதி. தமிழ்நாட்டில் சாதாரண ஒரு விவசாயி சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கார். சாதாரண ஒரு தொழிலாளி சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கார். நீங்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் 54 எங்கேயாவது ஒரு தொழிலாளி சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருப்பாரா? யாராவது ஒரு பிட்டா மராசுதார் தான் அங்கே சட்டமன்ற உறுப்பினர். அங்கே ஒரு ஆணை அதிபர் தான் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர். அங்கே அமைச்சர் என்று சொன்னால் 1000 ஏக்கருக்கு சொந்தக்காரராக இருந்திருப்பார். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை அன்றாடம் காட்சி டீக்கடை வைத்திருந்தவன் நாட்டுடைய அமைச்சர் பதவியேற்ற மாநிலம் தமிழ்நாடு. அவ்வளவு அரசியல் விழிப்புணர்வு மாநிலம். ஏதோ நீங்க இந்த ஊழல் 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 பேசிட்டு சும்மா மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு. ஊழல் உங்கள் ஆட்சியில் இல்லையா? உங்கள் மாநிலத்தில் இல்லையா? கர்நாடகத்தில் 40% போட்டு போஸ்ட் போட்டானே, அப்ப பிஜேபி கவர்மெண்ட் தானே. அதுக்கு என்ன சொல்றீங்க? நீ அங்கதானே போலீஸ்காரா இருந்தீங்க, அது மறுத்தீங்களா? அந்த தேர்தலில் எவ்வளவு செலவு பண்ணீங்க? அந்த நிதி எங்க இருந்தது உங்களுக்கு? அதனால நீங்க தான் தோன்றித்தனமா பேசுறீங்கன்னா
நல்லா இருக்காது. முதல்ல உங்களை புரிஞ்சுக்கின்னு நீ எங்க அரசியல் பண்ண நினைக்கிறீங்களோ அங்க மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுங்க. அடுத்தது அங்க இருக்கிற கட்சியுடைய நிலைமைகளை புரிஞ்சுங்க. இதெல்லாம் புரிஞ்சுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. சும்மா எல்லாரையும் ஊசி வைக்கிற மாதிரி வெடுக்குன்னு பேசாதீங்க. விருந்துக்கு வரோம், விருந்து வந்தா வெளியே போங்கன்னு சொல்றது அவ்வளவு நாகரிகமா? ஒரு கூட்டணி தர்மமா? இந்த கூட்டணியை கொச்சைப்படுத்துறீங்களே, கூட்டணி தர்மத்தையே சிதைக்கிறீங்களே, இது நல்லதா? தயவு செய்து வளருகின்ற ஒரு மனிதராக இருக்கிறீர்கள், இது போன்ற கருத்துக்களை கூற வேண்டாம் என்று எங்கள் மேடையிலே உங்களுக்கு சொல்லுகிறோம். ஏனென்று சொன்னால் இந்த பக்குவத்தை எல்லாம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவும் எங்களுடைய எடப்பாடியார் அவர்களும் எங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். யாருடைய மனதையும் பெரிதாக புண்படுத்த மாட்டோம், யாரையும் கீழ்த்தரமாக விமர்சனம் செய்ய மாட்டோம். ஏனென்று சொன்னால் ஒரு தனி மனிதனை விமர்சனம் செய்கின்ற பொழுது, ஒரு இயக்கத்தை விமர்சனம் போது அது அடிப்படை உண்மை இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும். மாறாக இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துவிட்டது என்பதற்காக நீங்கள் பேசிக் கொண்டிருக்க கூடாது. இதுதான் நிலைமை. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 107வது பிறந்த நாளில் 107வது ஆண்டு பிறந்த நாளில் இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். என்னை பொறுத்தவரையில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி கழக உறுப்பினர்கள் கந்துஞ்சாமல் கடுமையாக உழைக்க வேண்டும். அப்படி உழைக்கின்ற பொழுது நம் ஆட்சியில் செய்த நல்ல திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்த திட்டங்களில் என்ன குளறுபடிகள் நடந்திருக்கிறது என்று சொல்லுங்கள். அதன் வாயிலாக மக்களை எப்படி ஏமாற்றுகிறார் ஸ்டாலின் என்று சொல்லுங்கள். மத்தியிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்முடைய தயவு வேண்டும் என்ற நிலையை உருவாக்குங்கள். அப்படி உருவாக்கி கிருஷ்ணகிரி நாடாளுமன்றம் இந்த தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று எடப்பாடியுடைய கரங்களிலே ஒப்படைப்பதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி, புரட்சி தலைவருடைய பிறந்த நாளிலே புரட்சி தலைவருக்கு புகழ் சேர்க்கின்ற வகையிலே, புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையிலே அருமை சகோதரர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நின்று இன்னும் அவர் எப்பொழுது உயிருடன் இருக்கின்ற வரையில் மிகப்பெரிய ஆளுமையுடன் அரசியல் நடத்தக்கூடிய வகையிலே அவருக்கு பக்கபலமாக இந்த நாடாளுமன்ற தொகுதி வெற்றி தொகுதியாக அவரிடத்திலே ஒப்படைப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த கழக உடன்பிறப்புகளுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக நன்றி ஒன்றிய கழக அவைத்தலைவர் கிருஷ்ணனை திருப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.